கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, கிறிஸ்து அரசரின் நிறைவான ஆசீரும் அருள் வளமும் உங்களோடு இருக்க உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய வகுப்பு தோழர்களுடைய ஆண்டு கூடுகை கொல்லத்தில் நடந்தது. கொயிலோன் என்று சொல்லப்படும் கொல்லத்தில் இருந்தது. திருவனந்தபுரத்தில் இன்னொரு வகுப்பு தோழர் படுத்த படுக்கையாக இருக்கிறார். அவரை சந்திப்பதற்காக நாங்கள் சென்றிருந்தோம். அவர் சொன்னார்கள், திருவனந்தபுரத்திலே ஒரு பிரசித்தி பெற்ற கிறிஸ்து அரசருடைய திருத்தலம் இருக்கிறது, கட்டாயம் நீங்கள் சென்று கிறிஸ்து அரசருடைய திருத்தலத்திலே ஜெபிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். வகுப்பு தோழரெல்லாம் சேர்ந்து திருவனந்தபுரத்துக்கு அருகில் இருக்கின்ற வெட்டுக்காடு என்ற இடத்துல மிக பிரம்மாண்டமான ஒரு பேராலயம் இருக்கிறது, திருத்தலம் இருக்கிறது. ஏறக்குறைய 2010 2017 வரைக்கும் 7 ஆண்டுகள் தொடர்ந்து மரத்தினால் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு பேராலயம். அது அரபிக்கடல் நோக்கி இருக்கிறது, கடலோரத்தில் இருக்கிறது. மிகவும் அழகான ஒரு பேராலயம். இந்த பேராலயத்திற்கான அழகான வரலாறும் உண்டு. இங்கு நம்முடைய அற்புதமான புனிதர் பிரான்சிஸ் சவேரியார் அவர்கள் 1543 45 வரைக்கும் அந்த பகுதி நேரத்திலே அந்த இடத்திலே அவர் தங்கி ஜெபித்ததாக, அங்கு ஒரு ஆலயம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. தொடக்க காலத்தில் மாத்ரே தே தேவூஸ் என்று சொல்லப்பட்ட ஆலயம், ஆங்கிலத்தில் மதர் ஆஃப் காட் சர்ச் என்று சொல்கிறார்கள். கடவுளின் தாய்க்கான ஒரு ஆலயம் 500 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு இருந்திருக்கிறது. எனவேதான் பிரான்சிஸ் சவேரியார் அந்த இடத்திற்கு சென்று அன்னையின் ஆலயத்திலே அவர் ஜெபித்திருக்கிறார் என்று அந்த வரலாறு சொல்கிறது. அதற்கு பிறகு 1942 அந்த பகுதியில் முதல் முறையாக குருவாக உயர்த்தப்பட்ட ஒருவருடைய தந்தை ரோமையிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு அழகான கிறிஸ்து அரசருடைய படத்தை வைத்துக்கொண்டு ஒரு அழகான திருச்சுருவத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த திருச்சுருவம் நாம் காணுகின்ற திருச்சுருவம் போல அல்ல, கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கிறது. அங்கு மிக உயர்ந்த கம்பீரமான ஒரு இடத்துல கிறிஸ்து அரசர் நின்று கொண்டிருக்கிறார். அந்த அரச உடையோடு நிற்கிறார். நிற்கின்ற கிறிஸ்து அரசர் வெறுமனே செங்கோல் வைத்திருக்கவில்லை, மணிமகுடம் பூண்டிருக்கவில்லை, மாறாக கையிலே சிலுவை சுமந்திருக்கிறார். சிலுவை சுமந்த நிலையிலே அரசராக இருக்கின்ற ஒரு கிறிஸ்து அரசருடைய திருச்சுருவம் இந்த முதல் அருட்தந்தையினுடைய தந்தையால் அங்கு உருவாக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது. இன்று லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்திற்கு சென்று கிறிஸ்து அரசருடைய வல்லமைமிக்க அந்த திருச்சுருவத்தினிலிருந்து ஆற்றலையும் சக்தியையும் புதுமைகளையும் அதிசயங்களையும் பெற்று வருகிறார்கள். எங்களுக்கு அதை பார்த்த உடனே மெய் சிலிர்த்தது. வழக்கமாக சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை சந்திப்போம், அல்லது கம்பீரமாக அமர்ந்திருக்கிற அரசரான இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறோம். ஆனால் அந்த இடத்திலே ஒரு பக்கம் இயேசு அரசர் அந்த எல்லா விதமான அரச ஆபரணங்களோடு உடைகளோடு நிற்கிறார். ஆனால் கரத்திலே சிலுவை ஏந்திருக்கிறார். மிகவும் அழகான ஒரு சுருவமாக இருந்தாலும் அதில் மிக அற்புதமான அர்த்தங்களும் அதிசயங்களும் உண்டு. இந்த சிலுவை இல்லாமல் நான் அரசனாக இருக்க முடியாது. இந்த சிலுவையை நான் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த அரச மகுடம் எனக்கு கிடைத்திருக்காது. இந்த சிலுவையிலிருந்து என்னை பிரித்து விடவே முடியாது. ஒருவேளை சிலுவை இல்லாமல் இயேசுவை பார்க்கவே முடியாது. சிலுவையோடு என்னை ஏற்றுக்கொண்டால்தான் நீங்கள் அரசர்களாக அரசிகளாக உயர்த்தப்பட முடியும். எனவே சிலுவை என்பது என்னிடமிருந்து கழட்டப்பட வேண்டியதோ தூக்கி எறியப்பட வேண்டியது அல்ல, என்னோடு இணைக்கப்பட வேண்டியது. எனவே கிறிஸ்து அரசராக அங்கு வீற்றிருக்கிற இயேசு ஆண்டவர் கரத்திலே சிலுவையை இன்னும் சுமந்து கொண்டே இருக்கிறார். அது சிலுவையின் வழியில்தான் நான் இந்த அரச இடத்திற்கு வந்தேன், பாடுகளின் வழியில்தான் நான் அரசராக உயர்த்தப்பட்டிருக்கேன் என்பதுதான் அந்த திருச்சுருவத்தின் அடையாளமாக நான் சிந்திக்கிறேன், பார்க்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த கொடுக்கப்பட்ட அழகான இறை வார்த்தை பகுதியை நாம் யோசிக்கின்ற பொழுது முதல் வாசகம் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்தில் இயேசுனுடைய அந்த அற்புதமான மனித அவதாரத்தை குறித்தது. கெனோசிஸ் என்று சொல்லப்படுவது, எம்டினஸ் என்று சொல்லப்படுவது, இந்த மனித அவதாரம் இன்கார்னேஷன் சொல்லப்படுவது ஏதோ மேலிருந்து குதித்தது அல்ல. அழகான ஒரு பகுதி புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்தில் கொடுக்கப்படுகின்ற பொழுது அவர் தன்னையே தாழ்த்தி
அடிமையின் நிலை ஏற்று சிலுவையை சுமந்து தன்னை தாழ்த்தி அவர் படுகுழிகள் நிற்கின்ற பொழுது வல்லவராம் கடவுள் அவரை இந்த உலகத்திற்கு மேலானவராக உயர்த்திருக்கிறார். இந்த உலகம் மட்டுமல்ல, மூவுலகத்தார் அத்தனை பேருமே மண்டியிட்டு இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடும் விதத்திலே தந்தை அவரை உயர்த்துவதை பார்க்கிறோம். எப்பொழுது பாடுகளை ஏற்கின்ற பொழுது, தாழ்ச்சியோடு இறங்குகின்ற பொழுது, மகுடத்தை கழட்டுகின்ற பொழுது, மனித நிலை ஏற்றுக்கொண்ட பொழுது, அடிமையாக தன்னை உருவாக்கி கொண்ட பொழுது தந்தையாம் கடவுள் அவர் இந்த மூவுலகத்தோறும் மண்டியிட்டு ஆராதிக்கின்ற அரசராக உயர்த்துவதை பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்தின் வழியாக பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இன்று கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதியை அழகாக நம்முடைய தந்தையர்கள் தேர்வு செய்து கொடுத்திருக்கிறார்கள். இது கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவினுடைய 3வது ஆண்டு பகுதி, மிக அழகான ஒரு பகுதி. இந்த பகுதியிலே லூக்கா நற்செய்தி 23, 33 43 வசனங்களை நாம் படிக்கின்ற பொழுது இயேசுனுடைய இறுதி நிகழ்வு, இறுதி நிலை, சிலுவையில் அறையப்பட்ட நிலையினுடைய ஒரு ரத்தின சுருக்கமாக அந்த பகுதி உண்டு. அந்த பகுதியில் இயேசு இந்த மண்டை ஓடு அல்லது வேறு இடத்தை கல்தலம் என்று சொல்வார்கள், அல்லது கொல்கத்தா என்று சொல்வார்கள், அப்படிப்பட்ட இடத்திற்கு வந்த பொழுது இந்த மூவர் அங்கு அறையப்பட்டிருப்பதை லூக்கா சித்தரிக்கிறார். இயேசுவோடு வலதுபுறமும் இடதுபுறமும் 3 பேர் அறையப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அழகான ஒரு காட்சியோடு இந்த பகுதி தொடங்குகிறது. அதில் இப்பொழுது இயேசு ஏறக்குறைய சாக போகிறார். எல்லா பாடுகளையும் அனுபவித்து விட்டார், அவமானங்களை சுமந்து விட்டார், நைய புடைத்தார்கள், கசையடி உண்டு, அந்த சிலுவையின் பாரம் உண்டு, அவமானம் உண்டு, எல்லாவற்றையும் கடந்து இன்று உயிர் போகிற நிலையில் இருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்டு துடிதுடித்து கொடுக்கிற நிலையில எதிரிகள் எப்படி செய்வார்கள்? நம்ம வீட்டில் யாராவது படுத்து படுக்கையா இருந்து சாகின்ற தருவாயில இந்த கடைசி நிமிஷம் அப்ப நாம் என்ன செய்வோம்? வேதனைப்படுவோம், இரக்கப்படுவோம், அவங்களுக்காக ஜெபம் செய்வோம், நாங்க இருக்கிறேன்னு சொல்லுவோம், பயப்படாதீங்கன்னு சொல்லுவோம், துணிச்சலா இருங்க சொல்வேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்வேன். அப்படித்தானே பேசுவீங்க. யாராவது சண்டை போடுவீங்களா? கடைசி நிமிஷத்துல சண்டை போடுவீங்களா? இப்பதான் சாவ போறாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான், கொஞ்சம் நிமிஷம் கூட இருக்கலாம், மணிக்கணக்கா கூட இல்லை. அந்த நேரத்துல கடவுள் சுமக்கின்ற பாடுகளை மிக தெளிவாக லூக்கா நற்செய்தியால் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது 3 விதமான ஏளனங்களை, பரிகாசங்களை, அவமதிப்புகளை, அவமானங்களை இந்த உலகம் கொடுத்ததை இந்த பகுதியில் சுட்டி காட்டுகிறார். இது மோக்கரி என்று சொல்வார்கள். 3 types of மோக்கரி, 3 விதமான மோக்கரி. அது ஏளனங்கள், கிண்டல்கள், கேலி, பரிகாசம். முதல்ல ஆட்சியாளர்கள், மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிற மனிதர்கள், மறை வல்லுநர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள், ஆட்சியாளருடைய குழு வருகிறது. சொல்கிறார்கள், எல்லாம் முடிஞ்சிச்சு, அவங்க வேலை முடிஞ்சிச்சு, நீ சாவணும், அவ்வளவுதான். சாக போற நிலையில அவங்களுடைய கிண்டலும் கேலியும் பரிகாசம் எப்படி இருந்து தெரியுமா? இவன் மற்றவர்களை விடுவித்தான், இவன் மற்றவர்களை விடுவித்தான், இவன் கடவுளுடைய மெசியாவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாகவும் இருந்தால் இவனை விடுவித்துக் கொள்ளட்டும். நாங்க மேக்சிமம் எவ்வளவு கொடுக்க முடியும் கொடுத்துட்டோம், எவ்வளவோ நைய புடைக்க முடியும் புடைச்சிட்டோம், அவமானப்படுத்த முடியும் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே ஓம் பாடு இது. நீ கடவுளுடைய மகன் சொல்றல்ல, கடவுளுடைய மெசியான்னு சொல்றல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்டவன் சொல்றல்ல, நீ உன்னையே விடுவிச்சுக்க. நிறைய பேர் விடுவித்துதான் நீ சொல்ற. இது ஆட்சியாளர்களுடைய வேதனையான வார்த்தைகள், கிண்டலான வார்த்தைகள். முதல் நிலையில் இருக்கிறவர்கள் கொடுக்கிற அவமானம் இது. 2வது நிலையில படை வீரர் ஒருவர் என்ன செய்கிறார்? புளித்த திராட்சை ரசத்தை அவருடைய வாயிலை ஊற்றி சொல்கிறார், நீ யூதனானால், யூதரின் அரசனானால் உன்னையே காப்பாற்றிக்கொள். அங்க முன்னாடி அவர் தலைமாட்டில் தலைக்கு மேல இவர் யூதரின் அரசன் என்ற பலகை எழுதப்பட்டிருக்கிறது. அது வேண்டுமென்றே இவர்களால் கொடுக்கப்பட்டது. பிலாத்து இப்படி எழுதி வைக்க சொன்னான், இவர் யூதரின் அரசன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து யூதரின் அரசன் என்று எழுதி வைக்க சொன்னான். அங்கு யூதரின் அரசன் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே படைவீரன் சொல்கிறான், ஒருவேளை நீ யூதர்களுடைய அரசனாக இருந்தால் உன்னையே காப்பாற்றிக்கொள். நீ அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவரா, புஜபலம் உயர்ந்தவரா இருந்தா நீ காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்ற படை வீரனுடைய அவமானமான வார்த்தைகள் இருக்கிறது. 3வது நிலையிலே 2 பக்கமும் குற்றவாளிகள், கிரிமினல்ஸ் 2 பக்கம் இருக்கிறாங்க. வலது பக்கம் இடது பக்கம் 2 குற்றவாளிகள் அறையப்பட்டிருக்கிறார்கள். அதிலே ஒருவன் சொல்கிறான், நீ மெசியாவா? அப்படின்னா உன்னையும் காப்பாத்து, எங்களை விடுவிச்சு.
உன்னையும் விடுவிச்சுக்க, எங்களையும் விடுவிச்சுக்க அப்படின்னு சொல்கின்ற ஒரு குற்றவாளியுடைய வார்த்தைகளும் வேதனைக்குரிய வார்த்தைகள். இன்று 3 விதமான நிலையில உலகமும் இந்த உலகத்தில் அத்தனை பேருமே ஆண்டவருக்கு வேதனையும் பெரும் துயரத்தையும் அவமானத்தை கொடுக்கிறார்கள். பெரும் சோதனையாக கூட இருக்கலாம். லூக்கா நற்செய்தியினுடைய முதல் பகுதியில் படிச்சிருந்தா 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய அந்த போதக பணியை அவர் தொடங்குகிற நிலையில 40 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து அவர் பணியை தொடங்குற காலத்திலே சாத்தானால் சோதிக்கப்பட்டதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சோதனை தான். நீ கடவுளுடைய மகனானால், நீ அரசனாக இருந்தால், நீ இதை செய், இந்த கல்லை அப்பமாக்கு, மேல இருந்து குதி, இதெல்லாம் சோதனை வந்தது. அதே விதமான சோதனையை இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களிடமிருந்து, படை வீரர்களிடமிருந்து, அருகில் இருக்கிற ஒரு குற்றவாளியிலிருந்து இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொள்கிறார். அவருக்கும் சக்தி உண்டு, அவருக்கும் மகிமை உண்டு, அவருக்கும் வல்லமை உண்டு, அவரும் கடவுளின் மகன் தான், அவரும் மெஸ்ஸியா தான், உன்னத குரு தான். இது நம்முடைய விவிலிய பகுதி முழுதும் சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் இந்த மகிமையும் ஆட்சியும் அவர் இலவசமாக எளிதாக பயன்படுத்திக் கொள்ள ஆண்டவர் விரும்பவே இல்லை. நான் இறுதி நிலை வரைக்கும், என்னுடைய பாடின் உச்சக்கட்ட வரைக்கும் நான் சென்றாக வேண்டும். இவர்களுடைய பழிப்புரையோ இவருடைய கேலி கிண்டலோ எனக்கு எதையுமே செய்யாது. என்னுடைய தந்தையினுடைய திட்டத்தையும் அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய பணி என்று ஆண்டவர் அமைதி காப்பதை பார்க்கிறோம். அதே சமயத்தில் இன்னொரு குற்றவாளி அல்லது வலதுபுறத்தில் இருக்கிற குற்றவாளி என்ன செய்கிறார்? அவன் இயேசுவை அறிந்தவனாக இருக்கிறான். எங்களுக்கு இந்த தண்டனை தேவைதான், நாங்கள் குற்றம் புரிந்தவர்கள், நாங்கள் பாவம் செய்தவர்கள், அக்கிரமியில் வாழ்ந்தவர்கள், நாங்கள் சிலுவையில் அறையப்படுவது முறையானது, சரியானது, நீதியானது, அது எங்களுக்கு தேவைதான். ஆனால் குற்றமில்லாத இவருக்கு இது தேவையில்லை என்று சொல்கிறார். இயேசுவே என்று அழைக்கிறார். லூக்கா நற்செய்தி முழுவதும் படித்தால் இயேசுவே என்று சொல்ல மாட்டார். இயேசுவே என்று சொன்னது இந்த குற்றவாளி மட்டும்தான் என்று சொல்வார்கள். இயேசுவே, நீர் அரசு உரிமையோடு வருகின்ற பொழுது என்னை நினைவு கூர்ந்தருளும் என்ற ஒரு அழகான ஜெபத்தை அவன் ஏறெடுப்பதை பார்க்கலாம். நீர் அரசு உரிமையோடு வருவீர். அவர் இயேசுவை ஒரு மெசியாவாக பார்த்தான், அவர் அரசராக பார்த்தான், அவருடைய ஆட்சிக்கு முடிவேறாது என்பதை நம்பினான். அவருடைய வழியிலே தானும் அந்த ஆட்சி உரிமையில் பங்கெடுக்க வேண்டும் என்ற ஆசையையும் ஆவலையும் வெளிப்படுத்துகிறான். இவன் இயேசுவை கண்டுகொண்டதை புரிந்து கொண்ட இயேசு, இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து எத்தனையோ இடங்கள் யோவான் நற்செய்தியில் படித்தால் யூதரின் அரசனா என்று பிலாத்து கேட்பார். அரசராக்க அவர் முயல்வார்கள். யோவான் நற்செய்தி முதல் பகுதியில் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே நத்தனையில் வருகின்ற பொழுது இயேசு அரசராக அவர் அழைப்பார். 6ஆம் அதிகாரத்தில் மக்கள் அப்படி இழுத்து சென்று அரசராக முயற்சி எடுப்பார்கள். பிலாத்து சொல்வான், நீ அரசனா என்று கேட்பான். ஆனால் எந்த இடத்திலுமே ஆண்டவர் அதற்கான பதிலை கொடுக்காமல் இந்த 2வது குற்றவாளி சிலுவையில் அறையப்பட்ட நிலையில மெஸ்ஸியா தன்மையை உணர்ந்தவனாக, பாடுகளின் வழியாக இந்த உலகத்திற்கு இவரால் மீட்பு உண்டு என்பதை உணர்ந்தவனாக அவன் என்ன செய்கிறார்? அவனுடைய இந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிறான். இன்றே நீ என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய் என்பதை உத்தரவாதத்தை கொடுக்கிறார். இதுவரைக்கும் தன்னை அரசன் என்று சொல்லவில்லை. அரசனாக மக்கள் அவன் உருவாக்க நினைத்த பொழுது அதை விட்டு விலகுகின்ற ஒரு கடவுளாக இயேசு கிறிஸ்து இருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த பகுதி முழுவதுமே ஏளனமும் ஏச்சு பேச்சுகளும் கிண்டலும் கேலியும் இருந்தாலும் ஒரு உண்மையான நம்பிக்கை வெளிவருகின்ற பொழுது அந்த நம்பிக்கைக்கு பதில் கொடுக்கின்ற ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்து அரசில் நாம் சந்திக்கிறோம். நாம் பாடுகளின் வழியிலே இயேசு கிறிஸ்துடைய அரசாட்சி நம் மத்தியில் இருக்க வேண்டும் நினைக்கின்ற பொழுது நம்மை பிரம்மாண்டங்களும் அழகான திருவுருவங்களும் அழகான வழிபாடுகளும் நம்மை பிரமிக்க வைக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுப்பதெல்லாம் தொடக்கத்திலிருந்து அவருடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் பறித்தால் எல்லாமே பாடுகளின் வழி, எல்லாமே சிலுவையின் வழி, எல்லாமே துன்பங்களின் வழி, எல்லாமே ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலிருந்து வந்த நிலைத்தான் நாம் பார்க்கிறோம். அவருடைய மனித அவதாரம் ஒன்றுமில்லாத ஒரு தன்மை, அவருடைய வாழ்வு முழுவதும் ஏழ்மையான ஒரு வாழ்வு, அவருடைய போதக பணி முழுவதும் எதிர்ப்புகளும் ஏளனங்களும் பல்வேறு சவால்கள் நிறைந்தது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாடுகளை அனுபவித்து அந்த பாடுகள் நிறைவாக யோவான் நற்செய்தி சொல்லிக் கொடுப்பது போல எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்வார். என்னுடைய தந்தையின் திட்டம் பாடுகளின் வழியில் நான் மீட்பை கொண்டு வர வேண்டும் என்பதுதான். என்னுடைய வாழ்க்கை எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி மகிழ்ச்சியோடு அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்ற பொழுது யோவான் அழகாக சொல்வார், இந்த சிலுவையில் இயேசு உயர்த்தப்பட்டிருக்கா என்று சொல்லி, இந்த சிலுவையில் இயேசு மாற்றிப்படுத்தப்பட்டிருக்கிறார்.
இந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கிறார் என்று சொல்லி யோவான் சொல்வார். அன்புக்குரியவர்களே, நான் முகவுரையிலே குறிப்பிட்டது போல தனி மனித வாழ்வு நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், நம் ஒவ்வொரு குடும்பங்களிலும், பணி செய்கின்ற இடங்களிலும், பழகின்ற இடங்களிலும் நமக்கு போராட்டங்களும், சவால்களும், பாடுகளும், வேதனைகளும், அவமானங்களும் எல்லாமே உண்டு. இது விதிவிலக்கு யாருமே இருக்க முடியாது. ஒரு கிறிஸ்துவ நிலையில கிறிஸ்தவராக, கிறிஸ்துவை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டவராக பார்க்கின்ற பொழுது, என்னுடைய ஆண்டவருக்கு இதெல்லாம் கிடைத்தது, என்னுடைய ஆண்டவர் இதையெல்லாம் சுமந்தார், என் ஆண்டவர் இதை சகித்துக் கொண்டார், என் ஆண்டவர் மகிழ்ச்சியோடு தாங்கிக் கொண்டார், இதுதான் தந்தையின் விருப்பம் என்று ஏற்றுக்கொண்டார். இதோ அவர் உயர்த்தப்பட்ட அரசராக இருக்கிறார், பிரம்மாண்டமாக அமர்ந்திருக்கிறவராக இருக்கிறார், சிலுவையிலே உயர்த்தப்பட்டு மாட்சியோடு உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இருக்கிறார். எனவே என்னுடைய துன்பங்களுக்கு அர்த்தம் உண்டு, என்னுடைய போராட்டங்களுக்கு அர்த்தம் உண்டு, என்னுடைய வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் மருந்து உண்டு. இதெல்லாம் நான் மீட்படைவதற்கு, என் சமூகம் விடுதலை அடைவதற்கு, என்னை சார்ந்தவர்கள் வாழ்வு பெறுவதற்கு இந்த வழிகளையும், இந்த வேதனைகளையும், இந்த பாடுகளையும், இந்த எதிர்பாராத சவால்களையும் நான் சுமக்க வேண்டும் என்ற நேர்மறை தன்மையோடு, நல்ல மனதோடு நாம் சுமக்க கற்றுக்கொள்கின்ற பொழுது இயேசு அரசருடைய அரசாட்சியிலே நம் அத்தனை பேருக்கும் பங்கு உண்டு. அவருடைய மாட்சியில் நமக்கு பங்கு உண்டு. அவர் அருகில் இருக்கின்ற பேர் நமக்கு கிடைக்கும். அங்கு யோவானும் யாக்கோபும், இயேசுவே உனக்கு வலதுபுறமும் இடதுபுறம் அமர்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடும் என்று கேட்டார்கள். சொல்வார், நான் குடிக்கின்ற கிண்ணத்தில் குடிக்க வேண்டும், நான் ஏற்றுக்கொள்ள இருக்கிற திருமுழுக்கில் நீங்கள் பங்கெடுக்கும் என்று சொன்னார். அவர்கள் பங்கெடுத்தார்கள். ஆண்டவருடைய இல்லத்திலே ஒருவேளை வீற்றிருப்பார்கள். நீங்களும் நானும் நம் அன்றாட நிலையிலே, அன்றாட வாழ்விலே நாம் சந்திக்கின்ற எல்லாவற்றையும் மீட்பின் அர்த்தத்தோடு நாம் எதிர்நோக்குகின்ற பொழுது நிச்சயமாக கிறிஸ்து அரசருடைய ஆசீரும் அவருடைய அரசாட்சியின் நிறை மகிழ்வும் நமக்கு ஒவ்வொரு நாளும் கிடைக்கும். ஆமென்.